சார், பத்திரிகையில விளம்பரம் கொடுத்து 2 நாள் ஆச்சு, இன்னும் ஆளும் வரல, போன் வரலையே. அவசரப்படாதீங்க. அவ எந்த சூழ்நிலையில் இருக்காளோ, அவ கைக்கு பேப்பர் கிடைச்சதோ இல்லையோ. என்னங்க, கோயிலுக்கு போய் தங்கச்சி பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரேங்க. சரி. கொஞ்சம் நீங்க கூட போலீஸ் ஸ்டேஷன் போய் ஏதாவது விசாரிக்கணும்னு சொன்னீங்க. ஆமா சார். கார் தான் போதே. வாங்க போலாம். வரேங்க. அந்த பொண்ணு காணோம்னு சொல்றதுக்கு வக்கமா இல்ல? காணோம் தானே சொல்ல போற? கோச்சுக்காதீங்க முதலாளி, இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அந்த குட்டியை கொண்டாந்து உங்க கண்ணு முன்னாடி நிறுத்துறேன். பேசிக்கிட்டே நிக்காது, எப்படி அவளை கொண்டு வரணும்? சரிங்க முதலாளி. ஒண்ணும் தோழலையே பண்ணக்கூடாது, வெளியே வரட்டும். என்ன வர சொல்லிட்டு நீ எங்கேயா போயிட்ட? எல்லாரும் சேர்ந்து நல்லாவே தண்ணி காட்டுறாங்க. வந்து ரொம்ப நேரமாச்சா? யோவா யார் என்ன? என் தேவதை எனக்கு கிடைச்சிட்டா சார். இப்ப தயா என் மனசுல இருக்கிற பாரெல்லாம் குறைஞ்சது. எல்லாம் என் முதுகுக்கு வந்திருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியா? உனக்கு நல்லா இருக்கு. இறக்கிடாதையா, இறக்கிடாதையா. இரியா, என் போட்டோ உனக்கு எப்படியா கிடைச்சது? அது உன் போட்டோ இல்ல, உங்க அக்கா போட்டோ. அக்காவா? எனக்கு அப்படி ஒருத்தி இருக்காளா? அவ என்னையே மாதிரியா இருக்கா? ஆமா, உன்னையே உன்ன மாதிரி தான் இருப்பா. நீ ஏன் பாரு. எதோ இதோ. ஐயோ, என்ன மாதிரியே இருக்கா. நீங்க 2 பேரும் ரெட்ட குழந்தைங்க. பாண்டிராணி சினிமா மாதிரியா? ஆமா. ஐயோ, எப்படி முழு முழுன்னு இருக்கா. முதல்ல எங்க அக்காவை கூப்பிடியா, நான் பாக்கணும். உன் பேர்ல அர்ச்சனை பண்ணத்தான் கோயிலுக்கு போயிருக்காங்க. என் மேல அவ்வளோ ஆசையா? வாயா கோயிலுக்கு. இரு, இப்ப வந்துருவாங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? தனபால் உன் அண்ணனே இல்ல. அவன் மனுஷனே இல்லையா? பொறுக்கி பொறுக்கி. அந்த விஷயம் அப்புறமா சொல்றேன். ஏயா, இப்ப நான் போட்டேனே ஒரு போடு, அது இவர் தானே? ஆமா. ஐயோ, இப்ப என்ன பண்றது? போய் மன்னிப்பு கேக்குறது. போயா, அக்காவுக்கு பதிலா ஒரு நாள் நான் தான் அடிச்சுதான் இருக்கட்டுமே. ஒண்ணு. சரியா சரியா. எங்கேயா அவரு? குழந்தனாரே, குழந்தனாரே, குழந்தனாரே. என்னது? குழந்தனாரே.